வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 1000 பேருடன் பாகிஸ்தானுக்கு செல்ல தயார் ராஜேந்திர பாலாஜி கூறியதற்கு இபிஎஸ் சொன்ன விளக்கம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சேலம் மாவட்டம் ஓமந்தூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு மலர்களை தூவி மரியாதையும் செலுத்தினார். இதனை அடுத்து சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு தேவையான பணிகளை தொடர்ந்து ஈடுபடுமாறு வலியுறுத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் செம்மலை, சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏ பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியது, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். அவரை அடையாளம் காட்டி சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்ற அந்தஸ்தினை அதிமுக தான் வழங்கியது. ஆனால் அதை மறந்து எம்ஜிஆரால் தீய சக்தி என்றழைக்கப்பட்ட திமுகவில் சேர்ந்த தற்பொழுது கொத்தடிமை போல் செயல்பட்டு வருகிறார். நான் தூங்கி கொண்டிருந்ததாக அவர் விமர்சித்துள்ளார். தூங்காமல் விழிப்புணர்வாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பதால்தான் அவர் எங்களை விமர்சனம் செய்து வருகிறார். அதிமுகவை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கான தொடர்ந்து உழைத்து வருகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்து முதல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடந்த வண்ணம் உள்ளது. அண்மையில் 2 இடங்களில் புகார் கொடுக்க வந்த பெண்களிடம் காவல்துறையை சேர்ந்தவர்களே அத்துமீறி நடந்த சம்பவம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 2 நிகழ்வையும் வீடியோ காண்பித்தார். அந்த அளவிற்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நாசமாக்கப்பட்டு விட்டது. இது தெரியாமல் அரசும் காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணன் தூக்கத்தில் இருக்கிறார். திமுக ஆட்சியில் பொதுமக்கள், பெண்கள் என யாரும் பாதுகாப்பில்லாத நிலையே உள்ளது. நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை ஊடகங்கள் முழுமையாக வெளியிட வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகளை கண்டு கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் மீது வீணாக பழி சொல்கின்றனர். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது தமிழகத்தின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக கொடுத்துள்ளோம். அந்த கோரிக்கைகள் அனைத்து ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு, மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு என எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிய உள்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டன. ஆனால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்களின் பிரச்சனைகள் ஆட்சியாளர்களின் காதில் விழுவது இல்லை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்ப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாதது கண்டிக்கத்தக்கது. மக்களின் பிரச்சனையில் கவனம் இருப்பது வன்மையாக கண்டிக்கிறேன். அரசு விழித்து கொண்டு மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும். சட்டமன்றம் தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளோம். தேர்தலுக்கு இன்னும் 9 மாத காலம் இருக்கிறது. அதற்குள்ளாக இன்னும் பல கட்சிகள் எங்களது கூட்டணியில் இணையும் என்றார். தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க உறுதி அளித்திருப்பதாக கூறியுள்ளது.
குறித்து கேட்பதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி இது குறித்து இன்னொரு நாள் விரிவாக பதிலளிப்பதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள், 2 லட்சம் அரசு சார்பு பணியிடங்கள் நிரப்பவுள்ளதாக சொன்ன திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் சுமார் 88,000 பணியிடங்களை மட்டுமே நிரப்பியுள்ளது. மேலும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவுட் சோர்சிங் முறையில் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு தற்போது அவுட் சோர்சிங் முறையில் பணியிடங்களை நிரப்புகிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 50,000க்கும் மேற்பட்ட பணி ஓய்வு பெற்ற நிலையில் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரித்துவிட்டது. பொது விநியோகித்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடை பணியாளர்கள் பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரலையில் ஒளிபரப்ப செய்ய வேண்டும் என நாங்கள் நீண்ட நாட்கள் கோரிக்கை வைக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் என்னுடைய பேச்சு நேரலையில் ஒளிபரப்பப்படுவதில்லை. பேச்சு முழுமையாக ஒளிபரப்பப்பட்டால் திமுக ஆட்சியில் உடனடியாக அதில் பாதாளத்திற்கு போய்விடும். இதனை போன்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பதே இல்லை. செய்தியாளர்கள் சந்திப்பில் நிகழ்ந்தாலும் கேள்விகள் முன்கூட்டியே அளிக்கப்பட்டு அந்த கேள்விக்கு கேட்க மட்டுமே செய்தியாளர்களை நிர்பந்தப்படுத்துகிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை செய்தியாளர்கள் கேட்டுவிட்டால் பதிலளிக்க முடியாமல் போய்விடுவது என்பதால் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை தவிர்க்கிறார் என்றார். பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் இந்திய மக்கள் அனைவரையும் கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது. அதற்கு பதிலடியாக தீவிரவாத முகாம் கண்டறிந்த இந்திய இராணுவமும் முப்படை நடத்திய தாக்குதல் பாராட்டுக்குரியது. பயங்கரவாதத்தை முறியடிக்கும் விதமாக இராணுவம் எடுத்துள்ள முதல் கட்ட பணிக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 1000 பேர்களுடன் ஆயுதம் ஏந்தி பாகிஸ்தானுக்கு எதிராக போராட தயார் என கூறியது குறித்து கேட்டதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி நாட்டின் மீதான பற்றில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது நம்மளுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் வெளியாகி பரபரப்பும் விறுவிறுப்பும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள்